ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா A to Z சீரியஸில் எஸ் ஃபார் சாமை ஐஸ்கிரீம். இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்க மாட்டேன், நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த சாமை ஐஸ்கிரீமை எஃப் ஃபார் ஃபலூடா அப்படின்றதுல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் இதை தான் எஸ்ஸுக்கு போட போகிறேன் அப்படின்றதையும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சாமையை ஒரு 2 hours கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். ஒரு 2-3 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம வேக வச்சுக்கலாம். அதை வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்து இதில் இருக்க பால் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பால் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலேனா ரொம்ப தண்ணியாக இருக்கும். மேக்ஸிமம் திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டால் தான் நமக்கு ஐஸ்கிரீமே நல்லா க்ரீமியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி துருவின தேங்காவை எடுத்து மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணாமல் நம்மளால் அரைக்கவும் முடியாது. அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் தான். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மல் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை அரைச்சாச்சு. இப்போ இதில் இருக்க பால் நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதில் தேங்காய் தூள் அப்படி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அழகாக அதில் நம்ம பர்ஃபி பண்ணலாம். அதுவுமே நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நம்ம எதுவுமே மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம அதை மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு இந்த சாமை வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா இது பாயில் ஆகணும். இன்னுமே கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சுன்னா நமக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதாவது டக்குன்னு பேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ நான் இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் கிட்ட அதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட் இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த சாமை சேர்க்கறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வருமா, ஃப்ளேவர் வருமா, நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்களாம் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு யோசனையே வர வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா இதில் ஒன்றும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது, நல்லாவே இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கேஷ்யூஸை நல்லா சூடான தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு. அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்ல ஒரு ரிச்னஸ் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதனால் நான் அதையுமே ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு அது க்ரீமியாக இருக்குது அப்படின்றத. இப்போ இது மேலே ஒரு கவர் இல்லைனா அந்த ஃபாயில் பேப்பர் அந்த மாதிரி எதனா ஒன்று வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இது ஒரு 6 to 8 hours கிட்ட நீங்கள் வச்சாலே போதும். இதை திருப்பியும் செகண்ட் டைம் எடுத்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் அப்படின்னா தேவையே இல்லை. இந்த 6 to 8 hours வைக்கிறோம்ல, அதுவே பர்ஃபெக்டாக ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி ஆகிடும். இன்னுமே நல்லா அது சில்லுன்னு நல்லா ஐஸ்கிரீம் நல்லா கெட்டியாகவே இருக்கும். நீங்கள் அதை வெளியில் வச்சிங்கன்னா உடனே உருகாது. அந்த அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நான் இதில் எந்த ஒரு ஃப்ளேவரும் பெருசாக ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் அப்படி இல்லைனா ஏதாச்சும் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மேங்கோ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இது சாமையில் செய்யணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எந்த ஒரு ஃப்ளேவர்ஸும் பெருசாக ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 hours கிட்ட ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு. நமக்கு அப்படியே இந்த ஐஸ்கிரீமோடைய டெக்ஸ்சர் அண்ட் அந்த ஃபீல் கொடுக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்க இல்லை பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அகெயின் அண்ட் அகெயின் அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு இப்போ நான் எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத. இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, வீடியோவில் பார்க்க அப்படி தெரியலாம். சாமியை ஊற வச்சு அதை அரைச்சி நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.